குரான் வந்து ஃபிலாசபி பேசுது. குரானுடைய ஃபிலாசபி வெரி வெரி ஸ்ட்ராங்கு. அது நம்முடைய டிஃபால்ட்டு டிஎன்ஏல இன்ஜெக்ட் பண்ணப்பட்ட அக்கீதாக்களோட மெர்ஜ் ஆகுது. அதனால் இந்த குரானுடைய ஃபிலாசபி எடுத்து மக்கள் மத்தியில் வெப்பம் டெஸ்ட்ராய் பண்ணிடுவோம் எல்லா ஃபிலாசபியும். இவங்க ஆர்குமெண்ட் வைக்கட்டும், குரங்குலேருந்து வந்தால் பன்னிலேருந்து வந்தால் என்னத்தை வேணாலும் சொல்லட்டும். நம்ம ஃபிலாசபி நாம் எடுத்து வைப்போம் பாருங்கள், அடித்து தூள் கலப்போம். நம்ம நினைக்கிறோம் இதெல்லாம் வந்து மனிதன் களிமண்ணிலிருந்து படைத்தான், இதை போய் நான் பப்ளிக்கில் வச்சா என்னை கலாய்ப்பாங்க. உங்களை ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து படைத்தான், இதை நான் பப்ளிக்கில் வச்சா என்னை கலாய்ப்பாங்க. மறுமைன்னு ஒன்று இருக்குது, இதை நான் பப்ளிக்கில் வச்சா கலாய்ப்பாங்க. அப்படியே கலாய்க்க மாட்டாங்கடா. குரானை எப்படி கலாய்ப்பாங்க? இதை யாருமே டாமினேட் பண்ண முடியாது, இதை ஜெயிக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. ரசூல்லா சொல்கிறாங்க, மறுமையில் அதிகமான மக்கள் பின்பற்றக்கூடிய இறை தூதராக நான் இருப்பேன், அதற்கு காரணம் குரான், இது என்னுடைய அற்புதம்ங்கிறாங்க. இப்போ இந்த அற்புதத்தை நாம் வந்து நாமளே தாழ்வு மனப்பான்மையில் இந்த குரானை வந்து பார்க்கும்போது நம்ம என்ன லட்சணத்தில் நம்ம கொண்டு போய் குரானை கொண்டு போய் நம்ம போய் மக்கள்கிட்ட போய் பேசுவோம், புரியுதா? அப்போ இந்த குரானை இன்னைக்கு காலகட்டத்துக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பெல்லாம் உங்களுது, புரியுதா? எனக்கு தெரிஞ்சதை ஏதோ தத்து புத்துன்னு 4 உளறி வைக்கிறேன். அடுத்தது நீங்கள் கொண்டு போய் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த அறிவு எல்லாம் குரானை கொண்டு போய் மக்கள்கிட்ட கொண்டு போய் கொடுக்கக்கூடிய அந்த பரப்பக்கூடிய வேலையை செய்யணும். அதுதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்களில் சிறந்தவர் குரானை தானும் கற்று பிறரை கற்றுக் கொடுப்பவர். அது வந்து அலிபத்தா ஓதுவது அல்ல, அதோடைய ஃபிலாசபி, அதோடைய ஹிக்மத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் போதிப்பது. சரியா?